ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி சாம் கரண்ட் அஃபேர்ஸிலிருந்து ஜனவரி 27 முதல் 29ஆம் தேதி வரையிலான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார் ஜானிக் சின்னர் என்பவர். இவர் இத்தாலியைச் சேர்ந்தவர். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இவர் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளார். மேலும் இது அவருடைய முதல் கிராண்ட் ஸ்லாம் பட்டமாகும். இந்த டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியவர் யார் அப்படின்னா அரியனா சபலென்கா. இவர் பெலாரஸை சேர்ந்தவர். காஞ்சிபுரத்தில் மிகப்பெரிய புற்றுநோய் ஆராய்ச்சி மையம். இந்தியாவிலேயே மும்பையில் பார்த்தீங்கன்னா டாடா புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் செயல்பட்டு வருது. இதுதான் இந்தியாவிலேயே தற்போது மிகப்பெரிய புற்றுநோய் ஆராய்ச்சி மையம். தற்போது நாட்டிலேயே மிகப்பெரிய புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தை காஞ்சிபுரத்தில் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. GSLV F-14 ராக்கெட் மூலமாக INSAT-3 TS என்ற செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த இஸ்ரோ ஆய்வை மேற்கொண்டு வருகிறது. INSAT-3 TS என்ற செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது? GSLV F-14. இது வானிலை மாறுபாடுகளை கண்காணித்து பேரிடர் காலங்களில் உதவுவதற்காக அனுப்பப்பட உள்ளது. இதற்கு முன்னதாக ஜனவரி 1ஆம் தேதி PSLV C-58 ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டது. இது எக்ஸ்போசாட் என்ற செயற்கைக்கோளுடன் விண்ணில் செலுத்தப்பட்டது. இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்வெளியின் கருத்துளையை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்டது. சென்னையில் 12வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு. இது மிக முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. 12வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு 2025ஆம் ஆண்டு மே மாதம் சென்னையில் நடைபெற உள்ளது. ஆண்டு கேட்கலாம், இல்லைனா இடம் கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதற்கான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா உலக மொழிகளில் தமிழின் ஆளுமையும் தாக்கமும் என்னும் தலைப்பில் 2025ஆம் ஆண்டு மே மாதம் இந்த மாநாடு நடைபெற உள்ளது. இதற்கு முன்னதாக 11வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடைபெற்ற இடம் மலேசியா. UPI முறையை பயன்படுத்தி சென்னை மாநகர பேருந்துகளில் பயண சீட்டு பெற்றுக்கொள்ளும் வகை கொண்டு வரப்பட்டிருக்கு. இது ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. திருப்பத்தூர் அருகே உள்ள ஜவ்வாது மலையில் கரைக்கண்டீஸ்வரருக்கு தானம் விட்ட கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. எந்த இடம் அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. தற்போது குடியரசு தின விழாவில் முதன்முறையாக முப்படை வீராங்கனைகளின் குழு பங்கேற்றது. கேப்டன் சந்தியா தலைமையில் இக்குழு அணிவகுத்து சென்றது. யாருடைய தலைமை அப்படின்னு கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க, சந்தியா. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து 6வது முறையாக மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். மத்திய நிதிநிலை அறிக்கை பற்றி கூறக்கூடிய விதி எது? 112. சோழர் கால குடை ஓலை முறைக்கு பெருமை. தில்லி குடியரசு தின அணிவகுப்பில் பழந்தமிழ்நாட்டின் குடவோலை முறை மக்களாட்சியின் தாய் என்கின்ற கருத்தை வெளிப்படுத்தும் வகையில் தமிழக அரசின் அலங்கார ஊர்தி காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. ஸோ தமிழக அரசின் அலங்கார ஊர்திக்கான தீம் என்ன அப்படின்றத கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடுதல் நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். 2021-22 கல்வி ஆண்டிற்கான நாட்டில் அதிக எண்ணிக்கையிலான கல்லூரிகள் கொண்ட மாநிலங்களின் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டிருந்தது. இதில் முதலிடம் பிடித்த மாநிலம் உத்தரப்பிரதேசம், 2ஆம் இடம் மகாராஷ்டிரா, 3ஆம் இடம் கர்நாடகா. இந்த பட்டியலில் தமிழகத்திற்கான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம். அடுத்து இந்திய இராணுவத்தின் முதல் பெண் சுபேதாராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் பிரீத்தி ரஜாக். முதல் பெண் சுபேதார் யார் அப்படின்னா பிரீத்தி ரஜாக். ஜனவரி 28 இந்திய உச்ச நீதிமன்ற தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜனவரி 28 1950 தான் இந்திய உச்ச நீதிமன்றம் தொடங்கப்பட்டது. அந்த ஜனவரி 28ஆம் நாள் தான் இந்திய உச்ச நீதிமன்ற தினம்.
84வது அகில இந்திய அவைத் தலைவர்கள் மாநாடு மும்பையில் நடைபெற்றது. அடுத்து உலக தொழுநோய் தினம் ஜனவரி 28ஆம் நாள் அனுசரிக்கப்படுகிறது. இது ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட கேள்வி, பார்த்துக்கோங்க. 2027ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவில் தொழுநோயை ஒழிக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தொழுநோயை ஒழிக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள ஆண்டு 2027. மேலும் பார்த்தீங்கன்னா காச நோய் ஒழிக்க இலக்கு 2025, மலேரியாவை ஒழிக்க இலக்கு 2030, மேலும் அறிவால் இரத்த சோகை நோய் ஒழிக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள ஆண்டு 2047. ஒவ்வொரு ஆண்டும் இனப்படுகொலை நினைவு தினம் ஜனவரி 27 அன்று அனுசரிக்கப்படுகிறது. உங்களுக்கான கேள்வி, உலக தொழுநோய் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? இதற்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.